அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இஜட் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? பெற்றோர்களே பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 70% பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளை வளர்க்குறது கஷ்டம், ஏன்னு கேட்டால் சேட்டை பண்ணுது, சொல்லி பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறது. 20% சாப்பிட்டா அதான் வளர்த்துட்டு போகுது அப்படின்னு பிள்ளைய அலட்சியமாக விடுறது. 10% நல்லா வளர்க்குறாங்க, சில விஷயத்த சொல்ல மாட்டாங்க. என்னென்னு போக போக உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் பிள்ளைய எல்கேஜி படிக்கிறதா, ஸ்கூல் விட்டு வந்துடுறேன், படி, ஹோம்ஒர்க் எழுது, அது போக ஃபோனை கொடுக்குறது, இதெல்லாம் தடுத்துக்கிட்டு அது கூட ஃப்ரெண்டாக பேசுங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு, உனக்கு எத்தனை ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கேள்வி கேளுங்க. அப்படி ஒரே மாதிரி கேள்வி கேட்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலை, ஒரு கட்டத்தில் நீங்களே அதுகிட்ட கேட்கலாட்டியும் அதுகளே சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுறீங்க. நம்ம பிள்ளைய நம்ம புரிஞ்சுக்கிற விடவா அடுத்தவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும் நம்ம குழந்தையோட. சரிங்களா? நம்மளை விட வேறு யாருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் உங்கள் குழந்தைக்கு 8 வயசு ஆன பிறகு ஏஜ் அட்டன் பண்ணது, பசங்க என்ன நோக்கத்தில் பழகுறதுன்னு எல்லாமே சொல்லி புரிய வைங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே சொல்லி புரிய வைக்கிற பதியும். அதனால தான் சின்ன வயசுலேயே படிக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு அந்த காலத்து உள்ள பிள்ளைய மாதிரினா கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைய ஈஸியாக எல்லாமே தெரியுது. அப்போ நம்ம கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ உங்கள் பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னா, ஒரு 2-3 பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம், லவ் பண்ணு, ஒரு பொண்ணு சொல்லும், ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லும். அப்போ உங்கள் பொண்ணு தப்பான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் உங்கள்கிட்ட வந்து சொல்லும். அப்போ நீங்கள் பெற்றோர் மாதிரி யோசிப்பீங்க, ஃப்ரெண்டு மாதிரி யோசிச்சு நீ இதெல்லாம் சும்மா ஏஜுக்கு வர்றத லவ் தான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைப்பீங்க. அது போக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அந்த பிள்ளை கெட்ட பிள்ளை, என் பிள்ளை நல்ல பிள்ளைதா, சுற்றி இருக்கிற பிள்ளைனால தான் கெட்டுச்சு அப்படின்னு அடுத்தவங்க மேலே சொல்கிறீங்க. அதே மாதிரி அவங்க நம்ம பிள்ளைய சொன்னால் எப்படி கஷ்டமாகும். அது மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும்னு கொஞ்சம் சிந்திங்க. அப்புறம் உங்கள் பொண்ணு ஒரு ஏஜ் வந்துருச்சு, ஒரு 20 ஏஜ் ஆயிடுச்சுன்னா, உண்மையாக லவ் பண்ணுதுன்னா அந்த பொண்ணையும் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுற பையனையும் உட்காந்து பேசணும். நீங்களும் ஒரு ஏஜ் வந்துடுற கல்யாணம் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் செட்டில் ஆகுங்க. உங்களை பார்த்து 4 பேர் நல்ல வழியில் போகணும், கெட்ட வழியில் போகக்கூடாது. உங்கள் பிள்ளைய வரைக்கும் பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அது வரைக்கும் ஃபோனில் கனெக்ட் ஆகாதீங்க. எங்கள் மூலியமாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லலை, அதுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, அதே மாதிரி பசங்கள்கிட்ட, உங்கள் பையங்கள்கிட்ட அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணுறது, பொண்ணுங்களை எப்படி பார்த்துக்கணும், உன்னோட தாய் தங்கை எப்படியோ அது மாதிரி தான் மற்ற பொண்ணுங்கள்னு தாய்மாருக்கு சொல்லணும். வெட்கப்படாதீங்க, உங்கள் பிள்ளை தானே, சொல்லுங்கள். சொல்லி புரிய வச்சு, இப்போ பசங்க இப்போ ஒரு மணி நேரம் பேசினாலும் தப்பாக நினைக்க மாட்டீங்க. பொண்ணுங்க ஒரு 5 நிமிஷம் ஃபோனில் பேசினாலும் தப்பாக நினைக்கிறீங்க. அப்போ பசங்க தான் ரேப் பண்ணுறாங்க, பொண்ணுங்க ஒன்றும் ரேப் பண்ணல. அப்போ பசங்களுக்கு தான் அதிகமாக சொல்லணும். உங்கள் பொண்ணு வெளியில் போனால் சேஃப்டி ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரி தானே மற்ற பொண்ணுங்க சேஃப்டி ஆகும்னு நினைப்பாங்க. அப்போ உங்கள் பையன்கிட்ட இந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு மற்ற பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கலை, எதிர்காலம் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். சரிங்களா? உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவாங்க, அதுதான் உன் பொண்டாட்டி, மற்றவங்கன்னா தங்கச்சி, அம்மா மாருக அப்படின்னு அந்த பிள்ளைகள்கிட்ட பையன்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா ஒரு 18 வயசு வரைக்கும் தான் உங்கள் கூட இருப்பான். அதுக்கப்புறம் காலேஜ் அது இதுன்னு போயிடுவான், உங்கள் கூட இருக்க மாட்டான். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். அப்புறம் சின்ன வயசுலேருந்து பிள்ளைகள்கிட்ட ஃபோன் கொடுக்காதீங்க. ஃபோன் பேய் அது இதுன்னு பயமுத்துற மாதிரியே ஃபோன் வைங்க, ஃபோனை தொடாத அளவுக்கு அந்த மாதிரி வைங்க. விளையாட விடுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளை இப்படி வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சமுதாயம். அது போக பெண் பிள்ளைய தைரியமாக வளங்க. ஒரு பையன் வரனா இப்படி அட்டாக் பண்ணுன்னு, ஒரு பையனை 10 பொண்ணுங்களுக்கு சேஃப்டி படுத்துங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் போகட்டும். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுக்குறேன், அதுலேயே பேசலாம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.